ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு ஃபேமிலியாக போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்களும் திருத்தணி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட ட்ரெயின் திருத்தணிக்கு ஆப்ரேட் ஆகுது. இது இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இருக்குது. நீங்கள் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா 2.25 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் உங்களுக்கு ஆகும். இதே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புக் பண்ணி போனீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் மேக்ஸிமம் 1 ஹவரில் நீங்கள் திருத்தணியை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இறங்கி உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ்ஸு வரும். பஸ்ஸு பிடிச்சி மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். மலை அடிவாரத்துலேருந்து நீங்கள் மலைக்கு நடந்தே போனோன்னா 365 ஸ்டெப்ஸ் இருக்கும். 365 ஸ்டெப்ஸுங்கிறது 365 நாட்களை குறிக்கும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கோயிலேருந்து பஸ்ஸு இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற பஸ் இருக்குது. நீங்கள் அது அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் இங்கே போய்ட்டு இங்கேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா போகிறதுக்கு வரதுக்கு நீங்கள் அந்த டிக்கெட்டே யூஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு ரிட்டனுக்கும் அதே டிக்கெட்டாக காமிச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் இங்கே வரணுன்னா நீங்கள் கோயில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் பஸ்ஸு வந்தோடனே ஏறினீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடச்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் மேலே போய் ரீச் ஆகிடலாம். இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே கோயிலுக்கு போகணுன்னா நீங்கள் 200 ருபீஸ் ஆட்டோவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலுக்கே கொண்டு 200 ருபீஸில் உங்களுக்கு கோயில் வாசலில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த கோயிலோட வரலாறு வாங்க பார்க்கலாம். முருகனோட அறுபடை வீடுகளில் இது முருகனோட 5ஆம் படை வீடு என்று சொல்கிறாங்க. திருத்தணிகையின் பேர் மருவி திருத்தணி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. முருகர் தேவர்களுக்காக சூரபத்மனை சம்காரம் செய்து தன் கோபத்தை தணிக்க வந்த இடம்தான் இந்த திருத்தணி. அவரோட கோபத்தை இங்கே தணிக்க வந்ததுனால தான் இந்த கோயிலுக்கு திருத்தணி என்று பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் முருகர் வள்ளியை காதல் திருமணம் செய்திருக்கிறதாகவும் இந்த கோயிலுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தோன்னா காலையில் 6 மணி ட்ரெயினை தான் நாங்கள் சென்ட்ரல்லேருந்து கிளம்புற 6 மணி ட்ரெயினை பிடிச்சி இங்கே 8:30 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். இறங்கி கோயில் என்ட்ரன்ஸில் இருக்க ஆட்டோ ஒன்று பிடிச்சி கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கிட்டோம். நாங்கள் மேலே ஹோட்டல் அந்தளவு கிடையாது. அதனால் நாங்கள் கீழேயே காலையில் டிஃபன் முடிச்சுட்டு இங்கே இருக்க பஸ்ஸில் ஏறி நாங்கள் இங்கே மேலே வந்துட்டோம். நாங்கள் போனது வீக்கெண்டு சண்டேனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா விசேஷ நாட்கள் இல்லாமல் வீக் டேஸில் என்றைக்காவது பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு கிளம்பிடலாம். நாங்கள் இங்கேருந்து வரும்போது பஸ்ஸில் தான் வந்தோம். ரிட்டர்ன் போகும்போது எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் போகிறதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தமாக ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கடன் தொல்லை உங்களுக்கு வறுமையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கன்னு நம்பப்படுது. நாங்கள் கோயிலை ரீச் பண்ணும்போது 9:30 கிட்ட ஆயிடுச்சு. மேலே கோயிலுக்கு மேலே ஹோட்டலில் சொல்லிக்கிற மாதிரி 2 கொஞ்சம் கம்மியான ஹோட்டல் தான் இருக்கும். நீங்கள் அதனால் கீழேயே நீங்கள் மலைக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது.
இங்கே வந்து ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. ஸ்பெஷல் தரிசனம் பார்த்திங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் போயிருந்தோம். ஸ்பெஷல் தரிசனத்தில் போயும் எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அந்தளவு பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. க்யூவில் உங்களுக்கு அங்கங்கே ஃபேன்ஸ் ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க, தண்ணி அங்கங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் திருத்தணி கோயிலுக்கு வரதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.